பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? அது இன்னைக்கு உண்மையாக தானே ஆகி போச்சு. உங்களெல்லாம் எம்பேர் கஷ்டப்பட்டு நான் வளர்த்துருப்பேன். ஆனால் ஒருத்தனுக்கும் அது தெரியல. பெரியவன் போய் கூப்பிட்டா சின்னவன் வந்துருவான்னு நினைச்ச முடி. ஆனால் இவன் என்னன்னா பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கான். நல்ல வேலை வரல. நம்ம தப்பிச்சு விட்ட சாமி. அந்த அண்ணனை துரத்துறதுக்குள்ள என்ன பாடுபட்டோம். இந்த உமா வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் ஒன்றும் பண்ண முடியல. இப்போதான் நம்மளே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நல்ல வேலை வரல. என்னடி அவ தனியாக பேசிகிட்டு இருக்க? சரி விடு, எதுக்கு வராதவங்களை நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்க? அடி இல்லடி சொல்லுங்க. பார்க்க நல்லா ஊமை கொட்ட மாதிரி இருந்துக்கிட்டு என் பக்கம் புதுசாக வீடு பார்த்து போகிறதுக்கு நீ தான் பணம் உதவி பண்ணியோ? பாவம் சின்ன பிள்ளைங்க தனியாக போனாங்க. அதான் கையில் ஒன்றும் காசு இருக்காதுன்னு என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணேன். ஆமாம்மா, இங்கே நீ தானே மாமியா, நாமும் மருமக. அதனால் நீ என்கிட்ட எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெரியும்டி, கொத்து சாவி உங்ககிட்ட வந்ததுலேருந்து உன் ஆட்டம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. காசு பண்ண விஷயம்லாம் இப்படி தான் இருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும். இங்கேருந்து நீ அவளுக்கு ஒத்தாசை பண்ண போய் தான் உனக்கு மீன் குழம்பும் கறி குழம்பும் சமைச்சவ கொடுத்து விட்றா. அப்படி தானே? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. வார்த்தையே பார்த்து பேசுங்க. நான் பணம் கொடுத்தது உதவி பண்ணது எதுவுமே உமாளுக்கும் காலைய நம்பிக்கும் தெரியாது. தெரிஞ்சா ஒத்த ரூபா வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆஹா, என்ன நடிப்பு! கொடுக்குற மாதிரி கூட நான் வாங்குற மாதிரி வாங்கிக்கிறேன்னு எல்லாம் உள்ளுக்குள்ள பண்ணிக்கிட்டு இப்போ ஒன்றும் தெரியாதவே நீங்கள் நடிக்கிறதெல்லாம் நாங்கள் நம்புவோம்னு நினைக்கிறீங்களே? ஒன்றும் வேணான்னு போனவங்க ஒன்றும் வேணான்னு இருக்கணும். இங்க இருந்து வரதெல்லாம் வாங்கி வச்சுக்க கூடாது. சரியா சொல்லடி நிம்மி. நீ மட்டும் பணம் காசு எதுவும் கொடுக்காம இருந்தா போன முத நாளே போக்கடை இல்லாம வீடு திரும்பி வந்திருப்பா. நீ வரக்கூடாதுன்னு தானே பணம் காசை கொடுத்து அங்கேயே இருக்கட்டும்னு அனுப்பி வச்சிருக்க. அவங்க நல்லதுக்கு தானே செஞ்சேன். சும்மா நடிக்காதடி. அவங்க நல்லதுக்கு செஞ்சியா ஓ நல்லதுக்கு செஞ்சீங்க எனக்கு தானே தெரியும். போ. இந்த எண்ணெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நீடிக்கவும் வேணாம். நானே எப்ப காலை நம்பி ஒண்ணு சேருவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி வந்து சேர்ந்தா எனக்கு சந்தோஷம் தான். உங்கள்கிட்ட பேசி ஏன் நேரத்தை நான் வீணாக்க விரும்புறேன். அடியே என்ன, நான் என்ன வேலை வெட்டி இல்லாம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நினைச்சியா? எதுக்கு இப்ப இட்லியும் கறி குழம்பையும் ஊற்றி எடுத்துட்டு போறவ? யாருக்குன்னு எடுத்துட்டு போறவ? உங்க பையனுக்கு தான். இன்னும் ஒன்றும் சாப்பிடல. பிரச்சனையில வச்ச சாப்பாடு சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டாரு. மனுஷன் பசியோட இருப்பாரு. ஊர்ல இருந்து வந்ததுலேருந்து ஒரு வேளை சோறு வீட்டை தின்னல. அதான் எடுத்துட்டு போறேன். ஆமா, அவளை சோத்துல உட்கார வச்சு சாப்பிட விடாம பண்ணதே நீதான். இப்ப என்னமோ எல்லாம் நல்லவ மாதிரி நடிக்கிறீங்கடி. எப்பா ஆனாலும் ஓன் நடிப்பு எனக்கு வராதடி சாமி. உங்கள்ட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? போடி போ. யார் ஒண்ணு நின்று பேச சொன்னது? போ. ஏமா வர இந்த குண்டச்சியும் வாய் ஓவரா தான் பேசிட்டு இருக்கா. இவளையும் அடக்கி வை. வரட்டும் டி வரட்டும், நேரங்காலம் வரட்டும், பேசிக்கிறேன். என்ன வாழ்க்கடா இது! ஊர்ல இருந்து வீட்டுக்கு வருவோன்னு சந்தோஷமா வந்தா வீடு இப்படி ரெண்டாயிருக்கே. என் தம்பி இல்லாத வீட்டுக்குள்ள போக கூட எனக்கு மனசு வரல. உன்னை யார் இங்க வர சொன்னது? என் மூஞ்சிலே முழிக்காத, போயிடு அங்காட்டு. உன்கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல, போயிடு பேசாம. ஒரு வார்த்தை பேசுங்க மாமா. ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றத மட்டும் கேளுங்களே. இந்த 5 நிமிஷம் உனக்கு இம்புட்டு நாள்ல ஒரு நாள் கூட கிடைக்கலையோ? இன்னைக்கு தான் இல்ல உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 5 நிமிஷம்ல என்கிட்ட பேசணுமா? அடே நான் தான் சொல்றேனடா மூர்த்தி, இவ எல்லாத்தையும் திட்டம் போட்டு தாண்டா பண்ணிருக்கா. பேசாம உள்ள போயிடுங்க சொல்லிட்டேன். இருக்கிற கடுப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தேவையில்லாம புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒம்பு எடுத்து விடாதீங்க. பாத்தியா மூர்த்தி, ஓ முன்னாடியே உன் பொண்டாட்டி உன்னை எப்படி பேசுற பாரு. உன் ஆத்தால ஓ முன்னாடியே எப்படி வெளுத்து வாங்குற பாரு. அப்ப நீ இல்லாதப்ப என்ன பேச்சு பேசுவான்னு தெரிஞ்சுக்க. மல்லிகா, என்ன இதெல்லாம்? நீ வர ரொம்ப மோசமாயிட்ட. ஏன் முன்னாடியே என் ஆத்தால மரியாதை இல்லாம பேசுற? என் தம்பி வீட்டை விட்டு வெளில போனதுக்கு நீயே பணம் கொடுத்து அனுப்பி வச்சிருக்க. இதெல்லாம் உனக்கே நியாயமாப்படுதா? என் வீட உன் வீட நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் செய்வியா நீனு? உதவி பண்ணேன். ஆமா நான் எல்லாமே பண்ணேன். ஆனா நீங்களும் உங்க அம்மாவும் சொல்ற மாதிரி உங்க தம்பி வீட்டை விட்டு வெளியில போகணுங்கிறதுக்காக பண்ணல. அங்க போய் அவர் யாரு கையும் எதிர்பார்த்து நிக்க கூடாதுங்கிறதுக்காக பண்ணேன். உங்க தம்பி தானா ஒன்னும் வீட்டை விட்டு வெளியே போல. உங்க தங்கச்சி பண்ண. நானும் போனா போதுன்னு பொறுமையா போனா என் வாயவும் கிளறீங்க. நான் ஒன்னும் சும்மா பணத்தை தூக்கி கொடுக்கல. காலை என் தம்பியும் தானா வீட்டை விட்டு வெளில போல. உங்க அம்மா தான் போ சொன்னாங்க. என்னம்மா இவ பட்டுக்கு நம்மள கோத்து விட்டுட்டா? அடி அதுக்குதான் இவங்க 2 பேரையும் தனியா பேச விடக்கூடாதுன்னு பார்த்தேன். இவ கோத்துல எல்லாத்தையும் புட்டு வைக்கிறாளேடி. நம்ம தலையவே போட்டு உருட்டுறாளே. என்ன எங்க அம்மாக்குள்ளேயும் அண்ணங்குள்ளேயும் சண்டை மூட்டி விடணும்னு பாக்குறீங்களோ? குடும்பத்தை பிரிக்க பார்க்காதீங்க. இந்த சண்டை மூட்டி விடுறது குடும்பத்தை பிரிக்கிறதெல்லாம் எனக்கு வராது. என்ன மல்லிகா சொல்ற? ஆமா மாமா, நான் நெசத்தை தான் சொல்றேன். தம்பியும் உமாவும் தானா வீட்டை விட்டு போல.
உமாவை வீட்டை விட்டு வெளில போச்சோனதே உங்க அம்மா தான். அதுக்கு காரணம் உங்க தங்கச்சி தான். ஏம்மா என்னம்மா அதெல்லாம்? நீங்க தம்பியை வீட்டு விட்டு போன்னு சொன்னீங்களா? ஏம்மா நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லுங்கம்மா. ஐயா அது வந்து நான் ஒன்றும் அவளை போச்சல்லையா, அந்த உமாவை தான் வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னேன். உன் தம்பி தான் அவளை போச்சோன்னா நானும் போவேன்னு போயிட்டான். ஏம்மா போதும் நிறுத்துங்க. நேற்று என்னமோ அவனா போனான்னு சொன்னீங்க, அப்புறம் அந்த உமாவால போனான்னு சொன்னீங்க, இப்போ என்னமோ நீங்க போச்சோன்னேன்னு சொல்றீங்க. என்னது இது? மல்லிகா நீ உண்மை என்னன்னு என்கிட்ட ஒன்னையும் மறைக்காம சொல்லு. மாமா நடந்ததை நான் சொல்றேன், அப்புறம் சரி எது தப்பு எதுன்னு நீங்க சொல்லுங்க. அப்புறம் நீங்க ஏன் மேலையும் கோவப்படலாமா வேணாமா நீங்களே முடிவெடுங்க. உங்க அம்மா உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் தெரியாம இந்த வீட்டு மாப்பிள்ளை அந்த கோபாலுக்கு புல்லட் வாங்கி கொடுத்தாங்க ₹1,00,000. அதை ஏன்னு கேட்ட உங்க தம்பிய அவர் சம்சாரத்தையும் வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னது உங்க ஆத்தா தான். மகளுக்கும் மருமகனுக்கும் ஒரு நியாயமும் மகனுக்கும் மருமகளுக்கும் ஒரு நியாயமும் பேசுற உங்க ஆத்தால தான் நீங்க முதல்ல கேட்கணும். காளையன் தம்பி மேலையும் உமா மேலையும் எந்த தப்பும் கிடையாது. பாவி பாவி காதகி எப்படி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறா பாரு. சைரடி அலமேலு. ஏம்மா நில்லுங்க. என்னம்மா இதெல்லாம்? இல்லையா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அவன் எதை சீரியஸா எடுத்துக்கிட்டு போயிட்டான். இந்த விஷயத்தை நான் முன்னமே சொன்னா உங்க அம்மா மேலையும் தங்கச்சி மேலையும் நீங்க கோவப்படுவீங்கன்னா நான் பொறுமையா இருந்தேன். இல்லனா நீங்க ஊர்ல இருக்கப்பே சொல்ல தெரியாம இல்ல. இப்ப கூட மல்லிகா உங்களுக்கு நல்லதாமா நினைச்சிருக்கா, ஆனா நீங்க அவளையே என்கிட்ட தப்பா சொல்றீங்க. இல்லையா அது வந்து போதும் நிறுத்துங்கம்மா. ச்சே எதுக்கு ஊர்ல இருந்து வந்தோம்னு இருக்கு. நிம்மி இன்னமும் சின்ன பிள்ளையில நடந்த மாதிரி ஒன்றும் இல்லாத விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறதே உனக்கு வேலை. இதுக்கெல்லாம் இந்த அம்மா கொடுக்குற இடம் தான் காரணம். உன்னை செல்லம் கொடுத்து 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 இப்படி கெடுத்து வச்சிருக்காங்க. ஏம்மா இனியாச்சும் பார்த்து கண்டிச்சு நடங்கம்மா. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறது என்னைக்கும் நல்லதில்லை. மகனையும் மகளையும் ஒன்னா பாருங்க. போங்க. என்ன ஆளுங்களும் இவங்க மகளையும் மருமகனையும் நம்பிக்கிட்டு பெத்த பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுலாம் ஒரு அம்மாவோட செயலா? சே அவங்கள விடுங்க மாமா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. மல்லிகா என்ன முதல்ல மன்னிச்சிருமா. பரவாயில்ல மாமா விடுங்க. யாரு இந்த வீட்டுல சம்பளம் இல்லாத வேலைக்காரி, சமைக்கிறது துணி துவைக்கிறது வீட்டு வேலை பார்க்கறதுக்கு தானே நான் இருக்கேன். என் பேச்சு யாரு குழந்தை கொடுத்து கேட்கறா? மல்லிகா இன்னொரு வாட்டி அப்படி சொல்லாதம்மா. நான் எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாரையும் யோசிச்சுதான் மாமா பண்ணுவேன். தேவையில்லாங்க உங்க அம்மையையும் தங்கச்சியும் பத்தி சொன்னா நீங்க கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும், மனசுடைஞ்சு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க வேலையில இருக்கிறப்ப இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வேணான்னு தான் நான் மறைச்சேன். ஆனா வந்ததும் வராததுமா உங்க அம்மையும் தங்கச்சியும் இப்படி பண்ணுவாங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அவங்கள காப்பாத்த போய் எனக்கு தான் இப்ப கெட்ட பேரு. என் வேலை எப்போதும் சமைக்கிறது பெருக்கிறதுன்னு அதோட இருந்துக்கிறேன் மாமா. குடும்ப விஷயத்த எதுனாலும் உங்கள்கிட்ட சொல்லாம இருந்தது என் தப்பு தான். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். மன்னிச்சிருங்க மாமா. மல்லிகா விஷயம் தெரியாம உன் மேல கோவப்பட்டது தப்பு தான்டா, மன்னிச்சுக்கடா. மாமாக்காக ஒரு வாட்டி சிரிமா, சிரிடா. அவங்க பேச்ச கேட்டுட்டு உன்கிட்ட சத்தம் போட்டது என் தப்பு தான், சிரிமா. நீங்க என்கிட்ட கோவப்பட்டதுல என்கிட்ட வருத்தம் இல்ல மாமா. உரிமை இருக்க இடத்துல தானே கோவம் வரும். ஆனா நான் இப்படி பண்ணிருப்பேன் நீங்க நினைச்சீங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நான் இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு என்னைக்காவது நினைப்பேனா மாமா? நெருக்கதியில நின்ன காலை என் தம்பி நடு ரோட்ல இருந்து என்ன பண்ணும்? இங்கேயும் அத்தை வரக்கூடாதுங்கிறாங்க. போன தம்பி போற இடத்துல கையில காசு இல்லாம என்ன பண்ணணும்னா இருக்கிற காசை புரட்டி போட்டு தம்பி கிட்ட கொடுத்து அனுப்புனேன். அது கூட இன்னும் தம்பிக்கும் உமாளுக்கும் தெரியாது. யாரோ கொடுத்து உதவன மாதிரி தான் மாமா உதவி இருக்கேன். இந்த குடும்பத்துக்கு கெடுதல் நான் நினைப்பனா சொல்லுங்க? மல்லிகா தப்புதாம்மா, நான் அப்படி பேசுனது தப்புதான். நீ இல்லைன்னா இன்னைக்கு இந்த குடும்பமே இல்லை. நான் பேசுனது தப்புதான், என்ன மன்னிச்சுக்கம்மா. ஐயோ மாமா, என்ன இந்த பெரிய வார்த்தையெல்லாம் என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு? விடுங்க, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. முதல்ல இட்லியை சாப்பிடுங்க. நீ சிரி, அப்பதான் நான் சாப்பிடுவேன். சரி சாப்பிடுங்க. சரி விடுங்க, எனக்கு வருத்தம்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. பேசுனது ஏன் புருஷன் தானே, இப்பதான் சமாதானம் ஆயிட்டீங்கல்ல. புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம் தான். சாப்பிடுங்க.